ஹலோ நண்பா, எஸ்பிஐ பேங்க்கோட கிளர்க் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஆமாம், அதுவும் ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிரைவை பொறுத்தவரையும் எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த 3 பிரிவினர்களுக்கான டிரைவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நாடு முழுவதும் 1500+ வேக்கன்சி இருக்குது. தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி, அதுக்கு எந்த பிரிவினருக்கு வேக்கன்சி இருக்குது, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மத்திய அரசு வங்கி. இங்கேருந்து கிளர்க்கு, அதாவது ஜூனியர் அசோசியேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கிளர்க்கு வேக்கன்சி. ஓகே, இது வந்து ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவை சேர்ந்தவங்களுக்கு மட்டுமான டிரைவாக இது. அது என்ன ப்ரோ பேக்லாக் வேக்கன்சி அப்படின்னா, கடந்த முறை ஃபில் பண்ண முடியாத வேக்கன்சியை இந்த முறை தனியாக அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ இந்த வருடத்திற்கான எஸ்பிஐ கிளர்க்கு வருமா அப்படின்னா அதுவும் வரும். அது வந்து பொதுவாக இருக்கும். அதில் எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அந்த மாதிரி வேக்கன்சி இருக்கும். பட் இது வந்து பேக்லாக் வேக்கன்சி, கடந்த முறை ஃபில் பண்ண முடியாத வேக்கன்சியை தனியாக வந்து இவங்க ஒரு நோட்டிஃபிகேஷனாக ஃபில் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிவை சேர்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுவும் நம்ம தமிழ்நாடு ரீஜனுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அவங்க மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வேக்கன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். ஜூனியர் அசோசியேட் கிளரிக்கல் கேடர் ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஷுட் பி ப்ரொஃபிஷியன்ட் இன் லோக்கல் லாங்குவேஜ், அதாவது தமிழ் எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது மினிமம் எலிஜிபிலிட்டி. ஓகே, எஸ்பிஐ பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே இது வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க இந்த பேக்லாக் வேக்கன்சி பற்றி. மொத்தமாக பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் 1538 வேக்கன்சி இருக்குது. நம்ம தமிழகம், அதாவது சென்னை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, தமிழகத்துக்கு 65 வேக்கன்சி இருக்குது. அந்த 65 வேக்கன்சியும் எஸ்சி பிரிவை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒன்லி எஸ்சி பிரிவை சேர்ந்தவங்க மட்டும்தான் தகுதி. வேறு எந்த கம்யூனிட்டியும் இதற்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்களுக்கு மட்டும்தான் வேக்கன்சி இருக்குது இந்த பேக்லாக் வேக்கன்சியில். 20லேருந்து 28 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாமா. எஸ்சிக்கு மட்டும்தான் வேக்கன்சி இருக்கிறதுனால +5 இயர்ஸ் எடுத்துக்கோங்க. 20லேருந்து 33 வயது வரை இருக்கிற எஸ்சி பிரிவை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். இந்த தேதிக்குள்ளே நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தகுதிங்க. மித்தபடி எல்லா டீட்டெயில்ஸுமே எஸ்பிஐ கிளர்க்குக்கானது தான். டிட்டோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் பாருங்கள். ப்ரிலிம்ஸு மெயின்ஸுன்னு இருக்கும். ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி. கொஷின் பேப்பர் வந்து இங்கிலீஷ் தமிழ்லேயும் இருக்கும். நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்க நெக்ஸ்ட்டு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் கொண்டு வருவாங்க. ஸோ மெயின்ஸ்க்கான டெஸ்ட் இதுதான். நெகட்டிவ் மார்க்குமே வந்து உண்டு. லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் உண்டு. தமிழ் பரிசோதிக்கிற டெஸ்ட். பட் 10th 12th தமிழ் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா அந்த டெஸ்ட் உங்களுக்கு கிடையாது. ஓகேவா, இதுவும் பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், நிரந்தர அரசு வேலை தான். மீடியம் ஆஃப் எக்ஸாம் பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் தமிழுமே இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். மற்றபடி டிட்டோ எல்லாமே அதுதான். சேலரி பாருங்கள், 26,730 ஸ்டார்டிங் பேசிக் பே. இது எல்லாமே அடிஷ்னல் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு மெட்ரோ சிட்டியாக அப்படின்னா கிட்டத்தட்ட 46,000 வரையும் உங்களுக்கான முதல் மாத சம்பளமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி அவங்களாம் எந்த ஒரு ஃபீஸும் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் எஸ்சிக்கு மட்டும்தான் வேக்கன்சி இருக்கிறதுனால ஃபீஸ் இல்லை. ஜஸ்ட் ஆன்லைனில் மட்டும் அப்ளிகேஷன் விருப்பம் இருக்கிற எஸ்சி பிரிவை சேர்ந்த நண்பர்கள் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க் உண்டு. எக்ஸாமை தமிழ்நாட்டிலே எழுதிக்கலாம். நிறைய சென்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், தமிழ்நாடு எக்ஸாம் சென்டர் இவ்வளோ சென்டர்ஸ் இருக்குது. இதில் ஏதோ ஒரு சென்டர்ஸ் நியர்பை சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணி தேர்வு வந்து எழுதிக்கலாம். அதே மாதிரி வழக்கமாக அப்ளை பண்ணுற மாதிரி ஃபோட்டோஸ், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், டிக்ளரேஷன்ஸ் இது எல்லாமே வந்து அப்லோட் பண்ணணும். ஓகே, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இதுவும் வந்து எஸ்பிஐ கிளர்க்கு தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. பட் இது வந்து பேக்லாக் வேக்கன்சி. ஏற்கனவே ஃபில் பண்ண முடியாத வேக்கன்சியை தனியாக அவங்க வந்து பேக்லாக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ அடுத்ததான் இந்த எஸ்பிஐ கிளர்க் நோட்டிஃபிகேஷன் இந்த வருடத்திற்கானது வரும். இப்போ தான் ஐபிபிஎஸ் கிளர்க் வந்திருக்கு. அடுத்து எஸ்பிஐ கிளர்க் வரும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜ் வேக்கன்சிக்கானது. அதில் எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரியான வேக்கன்சி இருக்கும். இந்த பேக்லாக் வேக்கன்சியை அந்த வேக்கன்சி வரப்பே பேக்லாக் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி ஆட் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். பட் இந்த முறை பேக்லாக் தனியாகவும் இந்த வருடம் வரக்கூடியதை தனியாகவும் இவங்க வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, மற்றபடி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து சேம் தான். நீங்களும் ஒன் டைம் செக் பண்ணுங்கள். நம்ம தமிழகத்தில் எஸ்சி பிரிவை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் வேக்கன்சி இருக்கிறதுனால நான் அது அவங்களுக்கான ஏஜ் லிமிட்டு அந்த ஹைலைட்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னா வேறு யாருக்குமே வேக்கன்சி இல்லை. ஓகே, ஸோ மற்ற
யாரும் அப்ளை பண்ணி வேஸ்ட்டு தான். உங்களுக்கு இதில் வேகன்சியே இல்லாதப்போ அப்ளை பண்ணி எப்படி போஸ்டிங் போடுவாங்க? ஸோ அதனால் நோட்டிஃபிகேஷன் ஒன் டைம் ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ்லையும் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.